போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் பேருந்துக்காக மக்கள் தவிக்கும் சூழல் நிலவுகிறது. நிலவரங்களை பதிவு செய்ய சென்னை வடபழனியிலிருந்து செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். முருகேசன், இதற்கு முன்பு செய்தியாளர் சுகன்யாவும் சென்னையிலிருந்து ஒரு இடத்துல இருந்து வந்திருந்தாங்க. அந்த பகுதிகளில் பேருந்து போக்குவரத்து என்பது வழக்கம் போலதான் நடந்துட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ வடபழனியில என்ன நிலை? ஆனந்தி, கடந்த 8 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் உள்ள பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் சார்பாக இன்றைய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த காலவரை வேலையற்றம் இன்று முதல் நாள் தொடங்கி இன்னும் தொடங்கி போகிறது. நாளை தினம் முற்றுகை போராட்டம் அறிவித்திருக்க சூழ்நிலையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா வடபழனி டிப்போவில் இருக்கிறோம். இங்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 140க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகிறது. பல்வேறு வழித்தடங்கள் இங்கு பேருந்து, அதாவது இங்கிருந்து பெசன்ட் நகர், கேளம்பாக்கம், கோயம்பேடு, குன்றத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்து அளிக்கப்படுகிறது. இவர்கள் ஷிப்ட் பார்த்தீங்கன்னா PM நைட் ஷிப்ட் அப்படின்னு சொல்வார்கள். அதாவது காலையில் 9 மணிக்கு வேலைக்கு வந்தால் மறுநாள் காலை 5 மணி வரைக்கும் வேலை டிரைவர்கள் கண்டக்டர்கள் பணியில் இருக்கணும். அந்த அடிப்படையில் ஷிப்ட் வேலை பண்ணிட்டாங்க. தற்போது போக்குவரத்து சங்க சார்பாக இந்த போராட்டம் நடைபெற்ற சூழ்நிலையில் 2 ஷிப்ட் ஏற்கனவே தொடர்ந்து டபுள் டியூட்டி பார்க்க சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் போதுமான அளவிற்கு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தான் இங்கு கூறப்படுகிறது. மேலும் ஏற்கனவே பல தடவை போக்குவரத்து வேலை நிறுத்தம் என்ற அறிவிப்பு வந்ததனால பயணிகளும் பெரும்பாலும் யாருமே இங்கே பார்த்தீங்கன்னா நமது ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் காட்சிப்படத்தை காட்டலாம். இந்த பேருந்து நிலையத்தில் குறைந்தபட்ச எண்ணிக்கையிலேயே பயணிகள் இருக்கிறார்கள். போதுமான அளவிற்கு அதிகமாக மக்கள் வடபழனியிலிருந்து செல்லக்கூடிய பாரிஸ் கார்னர் மற்றும் பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு எந்தெந்த பகுதிகளுக்கு மக்கள் இங்கு பேருந்து காத்திருக்கார்களோ அதை அறிந்து அதற்கேற்ப இந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது. குறிப்பிட்ட சில பேருந்துகள் அதாவது குன்றத்தூருக்கெல்லாம் இயக்கப்படவில்லை. இதுபோன்று முக்கியமான வழித்தடங்கள் பேருந்துகள் பயணிகள் எந்த பகுதிக்கு செல்ல இருக்கிறார்களோ அந்த பகுதிக்கு ஏற்ப இங்கு தற்போது பேருந்துகள் இயக்கப்படுகிறது. ஆனந்தி, களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன்.